King of Glory International Ministries. அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, தேவனை வாழ்த்துவது, இதை குறித்து உங்களோடு நான் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமானவர். அவரால் எதையும் செய்ய முடியும். மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்த முடியும். மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். வியாதிகளை சுகமாக்க முடியும். உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றியுள்ள இருதயத்தோடு படைத்த தெய்வனை ஆராதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். தேவ வார்த்தையை கேளுங்க. தேவனை எப்பொழுதும் எந்நேரமும் துதித்து கொண்டே இருங்க. இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசுகிற ஒரு தேவ செய்தி உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவங்கள் தான். ஆனால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு துதித்து எழும்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். துதித்து எழும்பு. ஆமீன். காலையில் எழும்பும் பொழுதே அழுது கொண்டு எழும்பாது. காலை ஸ்டார்டிங்கே துதித்து எழும்பு. ஆமீன். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஆண்டவரே ஒரு புதிய நாளை தந்தீரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நல்ல காரியங்களை எனக்கு நீர் செய்ய போகிறீரே, ஸ்தோத்திரம். எனக்காக நீர் யாவையும் செய்து வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. காலையில் துக்கமுகமாக இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். காலையில் எழும்பும் பொழுதே கவலைகளை நினைத்து எழும்பாதீங்க. என்ன செய்வோம், என்ன நடக்கும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமீன். கர்த்தரை துதித்து சந்தோஷமாய் காலையில் எழும்புங்க. என்ன, பறவைகள் எல்லாம் காலையில் சந்தோஷமாக எழும்பும். எல்லா பறவைகளும் காலையில் அழகாய் பாட்டு பாடி சேவல் கூவி என்ன நல்ல சந்தோஷமான சத்தம், அதுதான் நாம் பின்பற்றணும். பிரைஸ் தி லார்ட். காலையில் நாம் சோர்ந்து கவலை துக்கத்தோடு நாம் இருக்கவே கூடாது. காலையில் எழும்பும் பொழுதே ஐயோ வலிக்குது, இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமேன். ஐயோ கால் வரமாட்டிருக்கு, இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமேன். அப்படியே படுத்தே இருக்கலாம், இல்லை கர்த்தர் என்னை ஒரு புது கிருபையினால் நிரப்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காலை தோறும் புது கிருபை. ஆண்டவரே, இந்த புது கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நன்றி. புது பலனுக்காய் நன்றி. இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள். அப்படி சொல்லுங்க. இன்று முதல் நான் என்ன செய்ய, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, இந்த காலை நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஆமீன். எனக்கு நல்ல செய்தி வருகிற நாள் என்று சொல்லி தேவனை துதியுங்க. ஆமீன். ஆண்டவரே, எனக்கு நல்ல செய்தி வரும், நல்ல ஃபோன் வரும், நல்ல வாட்ஸ்அப் வரும், நல்ல இமெயில் வரும், நல்ல வார்த்தைகளை தேவன் எனக்கு கொடுப்பார். காலையில் எழும்பும் பொழுதே அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணி எழும்புங்க. ஐயோ என்னத்தை சமைக்கிறது, இல்லை நான் இன்றைக்கு நன்றாய் சமைப்பேன். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஆகாரத்தை அடுத்த நாள் நைட்டே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் யோசித்து என்ன செய்யணும். இல்லாட்டா என்றைக்காவது டைம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுதெல்லாம் மண்டே இது, டியூஸ்டே இது, வெட்னஸ்டே இதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கும் பொழுதே இன்றைக்கி காலையில் நல்ல சுட சுட அவருக்கு ஆப்பம், தேங்காய் பால், இதெல்லாம் நடக்குதுன்றீங்க இந்த காலத்தில். சரியா? காலையில் என் வீட்டுக்காருக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும், இல்லாவிட்டால் அந்த மலையாள இடியாப்பம், என்ன அந்த இடியாப்பன்ற புட்டு, சரி, அப்படிலாம் வச்சு ஒரு சந்தோஷமாக காலையில் எழுந்து நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் தரப்போகிறேன். என்ன, அது எழுகும் பொழுதே காம்ஃப்ளாவுக்கு போய் சாப்பிடு. என்ன, அதுக்கு வேறு என்ன இருக்குது? ஏதாவது அந்த டப்பாவும் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். எல்லா வீட்லேயும் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கேனில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு அந்த ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன, ஸோ அதை தான் வச்சுருக்குறாங்க. அது போது ஒவ்வொன்றா எடுத்து போடுது. அதில் ஹனி உள்ளது, அந்த சாக்லேட் உள்ளது, அதை போடுறது. அம்மா சந்தோஷம், நீ என்னமும் சாப்பிடு, என்ன கேட்காத. என்ன, காலையில் எழும்பும் பொழுதே ஒரு பிளானிங்கோடு தேவனை துதித்து எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இன்றைக்கி இந்த காரியெல்லாம் நான் செய்ய போகிறேன்.
உங்கள் ஆஃபீஸ் வேலையை கூட நைட்டே உட்காந்து இந்த வேலை முடிக்கணும், இந்த வேலை முடிக்கணும், இந்த வேலை முடிக்கணும். மேனேஜர் என்ன ஆண்டவரே கேட்பார், ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஜாப்பை கேட்பான், அவன் கட்டாயம் வருவான், இந்த ஜாப்பை கேட்பான். அதுக்கு முன்னாடி அது என்னது, சரியா? வேலைக்கு எப்போவுமே நல்ல வேலை செய்கிறவங்க, நல்ல ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போயிடணும். அரை மணி கூட குறைவு தான். ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி போய் என்னென்ன மெஷினில் என்னென்ன ஓடுது, என்ன வேலை நடந்திருக்கு, எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு, நேற்று சொல்லிட்டு போனோமே அதை முடிச்சிட்டானா இல்லையா, என்ன அப்படி எல்லாத்தையுமே பார்த்து வச்சுட்டு சந்தோஷமாக கேட்கும் பொழுதே ஏதாவது அது முடிச்சாச்சு. ஆமாம், எத்தனை மூட்டை முடிச்சிருக்கிறீங்க சார்? நேற்று 500 மூட்டை வந்தது சிமெண்ட், ஏதோ உங்களுக்கு அது கணக்கு இருந்ததுன்னா அதில் 250 முடிச்சிட்டோம், 250 இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் கொண்டு போகிறோம்னு. ஸோ காலையில் எழும்பும் பொழுதே ஒரு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு தேவ பிள்ளைகள் எழும்பணும். நம்ம எல்லோரும் வேலை செய்கிற ஆட்கள் தானேன்னு காலை எழும்பும் பொழுதே ஒரு துதித்தலோடு ஒரு சந்தோஷத்தோடு எழும்பணும். காலையில் அந்த எழுந்து குழந்தைங்க ஹோம் ஒர்க் பண்ண விடக்கூடாது. நைட்டே முடிச்சுடு. காலையில் மம்மி நான் முடிக்கல மம்மி, எதுக்கு அந்த பிரச்சனை? நைட்டே உட்காந்து செக் பண்ணுங்கள், குழந்தைய கேளுங்க, புக்கை எடுங்க. எப்போவுமே சூப்பர்வைஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைகள் உண்மை பேசும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம குழந்தைங்களாச்சே, ப்ரைஸ் தி லார்ட். குழந்தை உண்மை பேசுன்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் தான் அந்த குழந்தைங்களுடைய பேப்பரை எடுத்து அந்த ஹோம் ஒர்க் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து அதை நாம் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு 1/2 மணி நேரம். அப்போது காலை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நைட்டே நாம் சில காரியங்களை செய்யணும். என்ன வேலை செய்கிற பிள்ளைகள் என்ன யூனிஃபார்மை காலையில் போய் தேடக்கூடாது. என்ன நைட்டே அதை ரெடி பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி ஒரு ஆங்கரில் எடுத்து அப்படி மாட்டி வைக்கணும், அழகாக எல்லாமே. ஸோ அப்படி செய்யும் பொழுது நம்முடைய காலையே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. காலையே ஒரு சந்தோஷமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் துதித்து எழும்பணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதித்து சந்தோஷமாய் இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி, பலத்துக்காய் நன்றி. ஏனென்றால் துதித்தல், அந்த பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவர்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த நாள் அவர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கும் பொழுதே நான் ஏன் இருக்கிறேன், அந்த நாள் பூரா உனக்கு ஏன் இருக்கிறேன்ற பிரச்சனையே வந்துட்டுருக்கும், சரியா? போராட்டமாக வந்துட்டுருக்கும். ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்துருக்கிறார், நல்ல அதிகாரங்களை வாசித்து. சங்கீதத்தையே நம்ம அடிக்கடி வாசிக்க சொல்கிறோம். அதில் துதித்தல் நிறைய இருக்குது. அதில் தேவனை பாடுகிற பாடல் அதிகமாக இருக்குது. மற்ற எந்த வேத பகுதியில் இல்லாத ஒரு சிறப்பு சங்கீதத்தில் இருப்பதற்கு காரணம், தேவனை போற்றி பாடி கொண்டிருக்கக்கூடிய வசனங்கள் அதிகம். கர்த்தரை துதிப்போம். என்ன, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. இப்படி நல்ல வார்த்தைகள் சங்கீதத்தில் இருக்கிறதுனால காலையில் எழுந்த உடனே ஒரு சங்கீத புஸ்தகத்தை வாசிங்க. என்ன, காலையில் எழுந்து அப்படியே கல்வாரி சிலுவையில் இயேசுவை அறைந்தார்கள், அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஸோ நாம் காலையில் எழுந்து துதிக்கிற காரியங்கள், தேவனை போற்றுகிற காரியங்கள் நல்லது. ஸோ இன்றைக்கு இந்த துதித்தலுடைய மேன்மையை சற்று ஆழமாய் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். துதித்தல், ஜெபம் எல்லாமே மேன்மை உள்ளது தான். ஸோ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் டீப்பாக இறங்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு காரியத்திலும் டீப்பாக இறங்கணும். அப்போ தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப ஆழமாய் நம்ம இறங்கி செயல்படணும். எனக்கு எப்போவுமே இந்த மேலோட்டமாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு காரியம்னா ஐ வாண்ட் டு கோ இன் டு த டெப்த். அது ஆழமாய் போய் பார்க்கணும். அப்போ தான் அது நல்லது. சும்மா மேலோட்டமாக இதை பண்ணால் சரியாயிடும். இப்போ இந்த பிஏல வேலை செய்கிறாங்க பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, சவுண்டு வந்தால் இதை இப்படி திருப்பு, சவுண்டு வரலைன்னா இப்படி திருப்பு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, இப்படி திருப்பு இல்லைன்னா இப்படி திருப்பு. அது நல்லதில்லை. ஏன் இப்படி திருப்பணும், ஏன் அப்படி திருப்பணும், ஏன் இதை ஏற்றணும், ஏன் இதை குறைக்கணும், ஏன் இந்த பட்டனில் இந்த லைட்டு வருது, அதை தெரிந்தவர்கள் ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. இந்த கேமராவில் இருக்கிறவங்க, நீ பார் இந்த பட்டனை மட்டும் அழுத்து, இந்த பட்டனை மட்டும் அழுத்து அப்படின்றத மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க they want to go into the depth. ஆகவே இந்த துதித்தலில் சற்று ஆழமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமீன். ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆமீன், அல்லேலூயா.
ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போம். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 20. துதித்தல் தடைகளை தகர்க்கும். சொல்லுங்க, துதித்தல் என்ன செய்யும்? தடைகளை தகர்க்கும். ஆண்டவரே சொல்லித்தரார். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியாய் இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். ஆண்டவர் யோசுவாவோடு கூட சொல்றாரு, ஒரு நேரம் வரப்பொழுது நீங்கள் அந்த எரிகோவை 7 நாள் சுற்றி 7வது நாள் 7வது முறை சுற்றி நீங்கள் எக்காலங்களை நெடுந்தொனியாய் நீங்கள் தொனிக்கும் பொழுது ஜனங்களெல்லாம் ஆரவாரிக்கும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த எரிகோ கோட்டையை நான் தகர்க்க போகிறேன். அவரவர் நீங்கள் ஏறி அந்த எரிகோ பட்டணத்தை பிடியுங்க. 20வது வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராய் பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆமென். அப்போ ஆண்டவரே பாருங்க, முன்கூட்டியே ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோ பட்டணம் எப்படி பிடிக்கப்படணும் அப்படின்னா, இந்த பட்டணத்தை நீங்கள் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரித்தா இந்த பட்டணத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். ஆண்டவர் யோசுவாவை அனுப்பி நீ அமலேக்கியோடு யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? மோசே மலையின் மேலே கரத்தை உயர்த்தி கோலை உயர்த்தி பிடிக்கிறார். அது ஒரு ஜெபம். ஒரு யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஜெபம் இருக்கணும். இந்த எரிகோவுக்கு ஆண்டவர் வரும்பொழுது சொல்கிறாரு, இந்த எரிகோ யுத்தம் பண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா பயங்கரமான ஒரு கோட்டை, அது பயங்கரமான ஒரு கோட்டை. அந்த எரிகோ மதிலுடைய கோட்டையின் மீது ரதங்கள் ஓடும் என்று சொல்கிறாங்க. ரதங்கள் ஓடுகிற அளவுக்கு அது அகலமானது. ஒருவேளை ஒரு 10 அடி அகலமோ 15 அடி அகலமுள்ள ஒரு கோட்டை, மேலே உயரமான ஒரு கோட்டை. அது மேலே ஏறி பிடிக்கிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெக்னாலஜி இல்லை. அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய அந்த கற்களை வீசும் அந்த மெஷின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு பக்கத்தில் வர முடியாது. பக்கத்தில் வந்தால் அவன் மேலேருந்து அம்புகளை எய்து என்ன செய்திருவான்? கொன்னுடுவான். இல்லாட்டா நெருப்பு உருண்டைகளை போடுவான், எண்ணெயை ஊற்றுவான். அந்த காலத்து யுத்த முறை. ஸோ அதனால் அந்த இடத்த அவங்க பிடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டேக் வெரி லாங் டைம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ துதி. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சில காரியங்களுக்காக ஜெபித்து பார்த்தோம், வேலை நடக்கலை. துதிக்க ஆரம்பி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையெல்லாம் நான் பெருசாக நினைக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையில் தேவனுடைய வெற்றி தடைகள் மாறணும். நான் ஆண்டவரை துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். உண்மையாக சொல்ல போனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய அலங்காரமே உங்கள் வாயில் துதியின் வார்த்தை இருக்கா என்பது தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அலங்காரமே. என்ன, நம்ம வாயில் ஸ்தோத்திர பாடல் இருக்கணும், நல்ல பாடல்களை பாடணும், நம்ம வாயில் நல்ல ஸ்தோத்திரங்கள் இருக்கணும். நீங்கள் பழைய காலத்து பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம்ன்றே உட்காந்துருப்பாங்க. சும்மா அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி அதாவது சொன்னதையே திரும்பி சொல்கிறது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது மற்ற மதத்திலும் என்ன செய்வாங்க? சொன்ன வார்த்தையே திரும்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அது அஞ்ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஸ்தோத்திரம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உணர்ந்து தேவனை துதிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிரசன்னத்தை நான் உணர்றேன். அப்படி நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுது, தேவனோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோட்டையை போன்ற பெரிய பிரச்சனையை கூட ஒரு நாளிலே அதை இடித்து தள்ளி விடுவார். அல்லேலூயா. நாம ஜெயம் எடுத்துடுவோம். ஆகவே சில நேரங்களிலே தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்கணும். நம்ம ஸ்தோத்திரம் என்கிற கோட்டையை கட்டணும். அல்லேலூயா. அது அருமையான ஒரு பேரை வச்சிருக்கிறார் பாஸ்டர் ரத்னம் பால் தான் சர்ச்சுக்கு, துதியின் கோட்டை. அவருடைய சர்ச்சுக்கு என்ன பேர்? துதியின் கோட்டை. நாங்கள் துதிக்கிற ஆட்கள் அப்பா. நாமளும் அந்த மாதிரி ஒரு துதியின் கோட்டையாய் மாறணும். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஆண்டவரை துதிக்க தெரியணும்.
அதுவும் ஆலயத்தில் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் மௌனமாய், நீங்கள் நிறைய பேர் மௌனமாய் தேவனை துதிக்கிறீங்க. அது தப்பு. உன் வாயை என்ன செய்யணும்? விரிவாய் திறந்து எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி துதிக்கணும். நாம் அப்படி தான் துதிக்கணும். அப்படி தான் இவங்க ஆர்ப்பரித்தாங்க. அப்படி தான் தேவனை ஆர்ப்பரித்த பொழுது அந்த கல்லெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பித்து எல்லாம் இடிந்து போனது. எனக்கு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏன் பெரிய பெரிய கட்டுகள் சாபங்கள் இருக்குன்னா, இன்னும் உன்னுடைய ஜீவியத்தில் துதியின் அனுபவம் சரியாக இல்லை. அல்லேலூயா. துதிக்கிற அனுபவம் சரியாக இல்லை. ஜெபிக்கிறீங்க, ஆனால் துதிக்கிறதில்லை. நன்றியோடு ஆண்டவரை துதிப்பதில்லை. மனதார ஆண்டவரை துதிப்பதில்லை. இந்த இரவு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த ஒரு துக்க செய்தியோ, எந்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டோ, எந்த ஒரு உங்களுக்கு தேவையில்லாத உங்கள் மனதை உடைக்கிற ஒரு செய்தி வந்தாலே முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, நீங்கள் இருக்க எனக்கு என்ன பயம். அல்லேலூயா. நான் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதம் வாய்க்காத ஆண்டவரே. நம்ம பயப்படுறதுக்காக அழைக்கப்படலை, துதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஜெபம் பதிலை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு ஜெபம் பதிலை கொண்டு வந்தது? நான் ஜெபிச்சு பதில் வாங்கியிருக்கேன் தான் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். நான் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். ஜெபம் பதிலை கொண்டு வரும், துதித்தல் தேவனையே கொண்டு வரும். அல்லேலூயா. பதில் பெருசா, ஆண்டவர் பெருசா? ஆண்டவர் பெருசு. ஜெபம் பதிலை தான் கொண்டு வரும். ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேணும், சரிவா இந்த வேலையை வச்சுக்கோ. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும், சரி கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு பிஆர் வேணும், கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஆனால் துதிக்கிற மக்களுக்கு தேவனே சொந்தமாவார். அல்லேலூயா. ஸோ அதனால தான் நம்ம துதிக்கணும். வசனம் அப்படி சொல்லுது. சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியிலே வாசமாக இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரோ இல்லையோ தெரியல. ஜெபம் எப்பொழுதுமே சில நேரத்தில் ஜெபம் நம்மையே சார்ந்திருக்கு. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆண்டவரே கொடுக்க மாட்டீரா, ஏன் கொடுக்கலை என்ன? சில நேரத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க, கஷ்டப்படுறாங்களே அவங்கள ஆசீர்வதிங்க. ஆனால் துதித்தல் தேவனை போற்றுவது, அவரை போற்றுவது. சில நேரத்தில் நாம் ஜெபிக்காமலே சில காரியங்கள் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்காமலே காரியம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிக்காமலே தேவன் என்ன செய்கிறாரு, பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நான் ரொம்பலாம் ஜெபிக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை உண்டு, இந்த காரியம் உண்டு, நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய பிள்ளை தானே, நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு? ஆமீன். நம்ம குழந்தை நம்மக்கிட்ட கேட்டால் தான் நம்ம தர்றோமா? கேட்டு நீ கேளு, நீ என்கிட்ட கையை கும்பிட்டு, அப்பா தயவு செய்து எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போவதற்கு சாப்பாட்டிற்கு ஒரு $5 தாருங்கள், உங்கள் காலை பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நம்ம செய்கிறோம். என்ன சொல்லுங்க, என்ன உங்கள் புருஷங்கிட்ட போய், ஒருவேளை புருஷங்கிட்ட அப்படி கேட்பாலும் இல்லை தெரியாது, தயவு செய்து ப்ளீஸ் $5 தாங்க. என்ன இல்லை உரிமை என்ன? அவருக்கு $5 வச்சுட்டு இந்த அம்மா $50 எட்டு போகுது. உங்களுக்கு என்னங்க செலவு இருக்குது? கார்டில் காசு இருக்குது, போயிட்டு வாங்க, பஸ்ஸில் போயிட்டா நான் சாப்பிட காசு தரேன். என்ன டீக்கு $1, $4 4 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்கு அநேக நேரம் நம்ம ஜெபிக்கணும்னு அவசியம். ஜெபிக்கிறது நல்லது, ஜெபிக்கணும். ஆனால் துதித்தல் ரொம்ப அவசியம். நம்ம துதித்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அந்த துதியின் உள்ளத்தில் தேவன் அப்படியே அசைவாடுவார். துதிக்கிற ஜனங்க பாருங்க, அவங்க முகமும் நல்லா இருக்கும், அவங்க இருதயமும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர்லாம் நார்மலாக இருக்கும். ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம், அந்த 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 முகத்தில் சுருக்கெல்லாம் விழாது. துதிக்கிற முகத்துக்கு என்ன விழாது? சுருக்கம் விழாது. நான் அந்த 35 வயசில் அந்த அம்மா 55 வயசு மாதிரி இருக்கேன். என்னம்மா என்ன பிரச்சனை? ஒரே செபமாக பண்ணிகிட்ருக்கேன். அழுது 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 அந்த அம்மா ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுடைய முகமெல்லாம் அப்படி நொந்து போச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம துதிக்கிற மக்களாக இருக்கணும். அல்லேலூயா. துதித்தால் தேவன் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுறார். அவருக்கு பிடித்த ஒரு இடம் துதிக்கிற ஜனங்களுடைய இடம். ஆமேன். சில நேரத்தில் நம்ம அழுறது ரொம்ப முக்கியம்தான்.
ஆனால் ஆண்டவருக்கு பிரியம், என்னை துதிக்கிற மக்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர். நேற்று எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் செய்தீர். ஆண்டவரே, என்னை எப்படி நீர் வாழ வைத்தீர். அதான் நம்முடைய தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள். எங்கே நினைத்தாரு? தாழ்வில்லை. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் தாழ்வுன்னு ஒரு பகுதி இருக்குது? தாழ்வுன்னு ஒரு பகுதி வாழ்க்கையில் இருக்கா? இருந்ததா தாழ்வு? அதுதான் அது இருக்கிறதுலே அதுதான் இந்த ஒஸ்ட்டு பார்ட்டாக இருக்கணும். அதாவது எத்தனையோ தாழ்வுகள் உண்டு. நாம் தாழ்வுகளுக்கு மத்தியில் தான் போயிட்டுருக்குறோம். வாழ்க்கையிலே ஒரு இடம் உண்டு, அதுதான் த டீப்பஸ்ட்டு. ஏன்னா நம்முடைய லைஃப்பில் நம்ம கடந்து போன வெரி வெரி டீப்பஸ்ட் ஒரு பிளேஸ் அது, அந்த தாழ்வு. ஆண்டவர், அந்த தாழ்விலே என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் ரிலேஷன் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அந்த சொந்தத்தின் மூலமாக உங்கள் ரிலேஷன். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். இன்னும் நீங்கள் போனீங்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் யார், என்ன தெரியல. அன்னைக்கு இன்னும் அவங்களுக்கு தெரியல, என்ன இன்னைக்கு இன்னும் அவங்களுக்கு தெரியுது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தாழ்வு, அந்த தாழ்வான அந்த சூழ்நிலையை தேவ பிள்ளைகள் உணர்ந்து தேவனை துதிக்கணும். என்னை தூக்கி எடுத்தீங்களப்பா, என்னை தாழ்விலே நினைத்தீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இதை விட ரொம்ப ஒரு மோசமான பிரச்சனை தேவன் நம்மை காப்பாற்றினார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கி கண்ணீர் இருக்கலாம், இதை விட மோசமான ஒரு கண்ணீரை நாம் இருந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு பண பற்றாக்குறை இருக்கலாம், ஒரு நேரம் பணமே இல்லாமல் இருந்தோம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவரை அப்படி துதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி துதிக்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவரே உனக்குள்ளே வந்துடுவார். தேவன் உனக்குள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை குறித்து ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்யுங்க? தேவனுக்கு ஏறிடுங்க. ஸ்தோத்திரம் இருக்கணும் நம்ம லைஃப்பில். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நன்றி. அந்த நன்றி எப்படி சொல்லணும்னா, நன்றி சொன்னால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் போல இருக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இல்லை இல்லை, அப்படி இல்லை. உணர்ந்து நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எனக்காக யாவும் செய்கிறவர், அவரை உணர்ந்து அவரை ருசித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ருசித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். சில நேரத்தில் சிலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்துருக்குறேன். அப்படி எடுத்து அப்படியே ஒரே இதை முடிச்சிடுறான். அப்படியே சாப்பிட்ணும் ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றது தெரியுமா தெரியாதா? அது அந்த குழந்தைங்க சாப்பிடும் பாருங்கள், இதை கையில் பிடிச்சிருக்கும், அது அப்படியே வழிஞ்சு இங்கெல்லாம் வரும், அது அப்படியே இங்கேருந்து ஆரம்பிக்கும். பிரைஸ் எல்லாம் அது சந்தோஷமாக தான் இருக்கும். சில நேரத்தில் நான் சொல்லுவேன், குழந்தைங்க அந்த டைனிங் டேபிளில் ஒரு ஹோட்டலில் போகும்பொழுது அந்த குழந்தைங்க நீட்டாக சாப்பிடணும்லாம் ஆசைப்படாதீங்க. நாம் காசு தரோம், நம்ம குழந்தை அது 2 கையிலையும் சாப்பிட்டோம், மகன்லாம் இருக்கட்டும். பாருங்கள், இந்த ஃபாரினர்ஸை பாருங்கள், அப்படியே கேக்கை கொடுத்துட்றாங்க, அந்த குழந்தை அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிடுது. என்ன சாப்பிடட்டும், ருசிக்கட்டும். தேவனை ருசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ருசிக்கணும். அதுதான் ஆண்டவரை ருசித்து அவரை துதிக்கும் பொழுது தான் பெரிய அற்புதங்கள் நடக்கும். பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு ஜெபம் பதிலை மட்டும்தான் கொண்டு வரும். நீங்கள் உண்மையாய் ஆண்டவர் ஆராதித்தால் தேவனே அங்கே இருப்பார். அந்த ஆராதனை நேரத்தில் அந்த பாடல்கள், அந்த பரிசுத்தவான்கள் எழுதின அந்த பாடல்களை நினைத்து அப்படியே ஆண்டவரை கண்ணீரோடு நம்ம பாடும் பொழுது கடவுள் உன் அருகில் உனக்குள்ள உன்னோடு இருப்பார். கொஞ்ச நாளில் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதில் நீங்கள் பெருக பெருக அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதான் தேவனோடு ஆண்டவரை துதித்து ஆராதித்த மோசே இறங்குகிறார். அவருடைய முகமே அப்படியே அவ்வளோ ஒரு பிரகாசம். தேவனை துதிப்பது நல்லது. அல்லேலூயா. தேவனை துதிக்கிறத மட்டும் வாழ்க்கையில் ஸ்ட்ரைக் பண்ணிடாதீங்க. நம்ம சாகும் பொழுது கூட துதித்து கொண்டே நான் சாகணும் ஆண்டவரே, அப்படி ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் துதித்து கொண்டே சாகணும். உங்கள் பிள்ளையெல்லாம் அப்படியே நீங்கள் வயசாயிட்டீங்க, அப்போ ஒரு 80-85 வைங்க. ஐயோ நான் போகிறேன்னு இல்லை, சந்தோஷமாக போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு இது நடக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக யாக்கோபு சொல்கிறாருன்னு. ரூபன் வா, தப்பு பண்ணிட்ட, ஆனாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். யூதாவா, உனக்கு மேலே அந்த ராஜரீக என்னது அந்த ராஜரீக அபிஷேகம் மேலே இருக்குது. யூதாவிலே செங்கோல் இருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். நப்தலி, நீ ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்ப. என்ன அப்படி சந்தோஷமாக ஆசீர்வச்சிட்டு போயிட்டு நான் போகிறேன், நீங்களாம் நல்லா ரெடி ஆகிட்டு வாங்க. அப்படி சிரிச்சுட்டு ஆண்டவரை துதிச்சுட்டே போகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
என்ன 80 வயசு அம்மா கேட்குது, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும், நீ எதுக்கு இருந்து என்ன பண்ண போகிற? ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எங்கள் அம்மா பார்த்துருந்தாலும் ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா துதிக்கணும். இனிமேல் பாட்டு அந்த குழந்தைக்கு அது சரியில்லை, அந்த பையன் வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை. நான் உங்கள் ஆத்மாவை பாருங்கள், உங்கள் ஆண்டவர் நல்லா துதிங்க. ப்ரைஸ் தி லார்ட். என்னைக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க நாளைக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவாங்க. ஆமீன். என்றைக்கு நம்ம கஷ்டமாக இருக்க போகிறதே இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். என்றைக்கு எந்த பிள்ளை கஷ்டப்படுதோ நாளைக்கு அந்த பிள்ளை தான் ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இன்றைக்கி எந்த குடும்பம் சரியில்லை, ஐயோ என் மக சரியாக இல்லையே, மகளை இப்போ அவன் வீட்டுக்காரன் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானேன்னு சொல்லி நீங்கள் அழுதுட்ருப்பீங்க. ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், அந்த அம்மா ரிவர்ஸ் ஆகிடும். சரி, அதுக்கப்புறம் அந்த மாமனார் அவர் அழுவார், என் மகனை கையில் கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்படுறேனேன்னு சொல்லின்னு. ஸோ தேவ பிள்ளைகள் துதிக்க கற்றுக்கொள்ளணும். துதிக்கும் பொழுது தேவன் உங்களோடு உள்ளாகுவார். அல்லேலூயா. துதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போமா? சற்று எழுந்து நின்று, ஆண்டவரே உம்மை துதிக்காமல், உம்மை ஆராதிக்காமல், ஆண்டவரே ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தது தவறப்பா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் யோபுவை போல தேவனை துதித்து கொண்டே இருக்க தீர்மானம் எடுப்போம். கடவுள் மிகவும் நல்லவர், இயேசு நல்லவர், நமக்கு தீமை செய்யவே மாட்டார், செய்யவே மாட்டார். வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வந்தாலும் அது நன்மைக்காகவே மாறும். தேவனை துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். சில நேரத்தில் எங்களுக்கு உங்களுடைய பரலோக திட்டம் புரிவதில்லை. எங்கள் வாழ்க்கையை குறித்ததான் நம்முடைய நோக்கம் எங்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே சின்ன சின்ன விஷயத்திலும் சோர்ந்து போகிறோம். அப்பா, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் துதிக்கும்படியான ஒரு கிருபையை கொடு. அவங்க மனதில் இருக்கிற சோர்வுகள், பயங்கள், கஷ்டங்களை எடும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கட்டும். இளம் பிராயத்திலிருந்து உம்மை துதிக்கட்டும். வயதான நாட்களிலும் குடும்பங்களில் எவ்வளவோ பிரச்சனை வரும். பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க, மருமகள் பிரச்சனை, மருமகன் பிரச்சனை, மாமியார் மாமனார் பிரச்சனை, புருஷன் மனைவி பிரச்சனை என்று எவ்வளவோ பிரச்சனை நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. இவைகளுக்கு மத்தியிலும் உம்மை துதிக்கிற அந்த துதியின் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. அந்த அபிஷேகம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருமே. இன்றைக்கு உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மைதான் செய்கிறீர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் பாராட்டின கிருபை பெரியது. உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்வதற்காய் நன்றி. வியாதிகள் சுகமாவதற்காய் நன்றி. அடுத்த முறை டாக்டரை போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் வரட்டும். ஒரு நல்ல வேலையை கொடுத்து என் அன்பு ஜனங்களை ஆசீர்வதித்து உம்மை துதிக்கும்படி செய்யும். இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் உங்களை நேசிப்பார். உங்கள் மேல் அளவற்ற தன்னுடைய கிருபையை கொடுப்பார். தைரியமாக இருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 046142000675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர்
120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.